உங்க கூட கர்த்தர் இருக்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகரை இழுக்கும்படியாய் நல்ல கரங்களை தட்டி in the mighty name of Jesus Christ. எந்த அளவுக்கு தள்ளப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அநேகரை இழுக்கும்படியா இவன் ஜெபம் பண்றான். ஏன்னா ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, விக்கிரகத்தின் நடுவில் தெரிந்தெடுக்கிறார். கூட வேலைக்காரங்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். ஆகாரம் பாருங்க, ஆகாருக்கும் அவர்களுக்கு எகிப்தின் தெய்வங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்து ஆகாரை சந்தித்து ஆமே அவரோட திருப்பினார். பாருங்க இஸ்மவேல் எப்படி பிளஸ் பண்ணார் தெரியுமா? அவனும் முன்வித்தா இருக்கிறபடினால் ஆபிரகாமை வச்சு உங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் நல்லது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் தவறல்ல, நல்ல எல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. ஆனா அதுக்கு மேல குடும்பத்துக்காக நீங்க பரலோகத்துல என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? பரலோகத்துல நான் எதையுமே சேர்க்காம பூமியில எல்லாம் சேர்த்து வைத்தும் அது தலைமுறைக்கு நன்மையா மாறுமா என்பது பெரிய கேள்வி. ஆனா பரலோகத்துல நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சீங்கன்னா ஹல்லேலூயா எப்படிங்க இருக்கும்? தலைமுறை வந்து ஆமே யாக்கோபுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி பிளஸ் பண்ணும்போது யாக்கோபுக்கு என்ன தெரியும்? உன் தகப்பனாகி ஆபிரகாம், உங்க தாத்தா வர சேர்த்து வச்சுட்டாரு உனக்கு. ஆமே கூட இருக்கிற வேலைக்காரன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமே கர்த்தர் நமக்கு முன்பாக போனால் நம்மோடு இருக்கிறவர்களும் இந்த லைனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாவது அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் ஒரு அடையாளம் கேட்கிறான் பாருங்க. இந்த வேலைக்காரன், எனக்கு யாராவது தண்ணி தந்தாங்க இது ஓகே, ஆனா 10 ஒட்டகங்களை தூக்கிட்டு போறாரு. 10 ஒட்டகத்துக்கும் எனக்கு இவர் ஒருவேளை இவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கேட்கிறாரா? சிலர் வந்து கேட்கிறதே இது நடக்க 10 ஒட்டகம், அதுவும் கிணத்துல இறங்கி தண்ணியை எடுத்து, அதுவும் ஒரு குடம் தண்ணி ஒரு நபருக்கு தாகம் தீரும். ஒட்டகத்துக்கெல்லாம் அப்படி தாகம், ஏன்னா அது உள்ளே வந்து ஸ்டோர் பண்ண நிறைய வாட்டர். அப்ப இப்படி 10 ஒட்டகத்துக்கு தண்ணி இறக்கணும்னா உண்மையிலே ரெபேக்காளுக்கு கல்யாண ஆசையே. அவர் சிலர் கேட்கிற அடையாளம் இருக்கு தெரியுமா? அற்புதத்தை விட பெருசா இருக்கும். நம்ம கேட்கிற அடையாளங்கள் எல்லாம் அற்புதங்களை விட பெருசா இருக்கும். ஆனா இந்த விசுவாசத்துல வளர்ந்தவங்க கேட்கிற அடையாளம் எல்லாம் ஒரு கையளவு மேகம் வருது. கையளவா? இனி அது எப்போ? அப்படி இல்லை, கையளவு மேகம் வருதா எலும்பு ரைட். சின்ன கிதியோன் கேட்டார் பாருங்க, ஒரு தோலை போட்டு அதுக்குள்ள பனி வெளியே இல்லை. நம்ம என்ன ஒரு பெரிய ஆமே ஆண்டவர் பாப்பா, டேய் நான் செய்ய போகிற அற்புதத்தை விட நீ கேட்கிற அடையாளம் பெருசா இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை ரெடி பண்றார் பாருங்க, டிலே பண்ணல. வேதம் சொல்லுகிறது ஆமென் 15வது வசனத்தை பாருங்கள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு முன்னாக போனால் அடையாளங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறார். நீங்க அதை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, நேரம் போய்விட்டது. மூன்றாவது, அவன் கண்டு கொண்ட ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்னார் அல்லவா? அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? 27வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான். 26 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, எப்படி ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வைக்கிறார், இப்பொழுது அவனை வர்ஷிப் பண்ண வைக்கிறார். ஆபிரகாம் ஜெபத்துல வல்லவன், விசுவாசத்துல வல்லவன். கூட இருக்கிறவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஜெபிப்பாங்க. இந்த வாசல்களை தான் கர்த்தர். ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பே காரியம் கர்த்தரால் வரும், காரியம் கர்த்தரால் வரும். அவன் பணிகிறது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆமே இதெல்லாம் சாட்சியா வந்து சொல்லும் போது அநேகர் இந்த சாட்சியை கேட்க போறீங்க.
உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் இந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற அநேகர் உங்க குடும்பத்திலிருந்து உங்கள் உறவுகள் இருந்து இப்படிப்பட்ட நான் இப்ப அவரை தான் ஆராதிக்கிறேன், நான் இப்ப அவர்கிட்ட தான் ஜெபம் பண்றேன் என்கிற சாட்சிகளை கேட்கும்படியாய் கர்த்தர் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். அவன் பணிந்து கொண்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 27வது வசனத்துல, என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு, ஹல்லேலூயா, அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் உங்களை விட்டு விலக்கல என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாட்சியா சொல்ல போறாங்க. அவர் தம்முடைய கிருபையையும், ஆமே, கிருபையும் உண்மையும் விலக்கலைன்னா என்ன? அது புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆமே, நம்ம லைஃப்ல அவன் நமக்கு முன்பாக போகும்போது கிருபையும் உண்மையும், கிருபை உண்மைன்னா என்னது? சத்தியம். பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க. கிருபையும் சத்தியம் யாரு? இயேசு. அவர் விலக்கல்ல, விலக்கல்ல. ஏன்னா உறுதியா இருக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. இதை யார் சொல்றா தெரியுமா? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியோட வந்தால அவர் சொல்ற, அவருடைய உண்மை விலக்கல்ல, விலக்கல்ல. என் கூட கர்த்தர் இருக்கிறது எனக்கு தெரியும். என் கூட கர்த்தர் இருக்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என் வீடு எப்படி மாறும், என் கூடாரம் எப்படி மாறும். ஆண்டவரே, இதை நான் விரும்புறேன்ப்பா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி ஏமாற்றம் வேண்டாம், அலைச்சலும் வேண்டாப்பா. என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து. ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஏமாற்றம் இல்லை. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், ரொம்ப அலைஞ்சிட்டேன்பா, அங்கும் இங்குமாக. ஏமாற்றம் இல்லை, அலைச்சல் குறைவு. ஆமே, ஆமே. நாலாவதாக இவன் மீண்டும் பணிந்து கொண்டு சொல்லுகிறான். ஆதியாகமம் 24:48, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நேர்வழியாய். கர்த்தர் நமக்கு முன்னாக போனார். நேர்வழியாய், நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில். கைகளை உயர்த்தி, காரியம், ஆமேன், என்னை கண்மணி போல் காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல். இயேசுவே, என் இயேசுவே, என் பாக்கியமே, இதை விடவோ நேர்வழியாய். அலைச்சல்கள் குறைவு. வாழ்க்கையில ரொம்ப அலைச்சல்களை பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, கம்பீர சத்தத்தை அறிய வைங்க. என் கூட பேசுறது நீங்க, நான் எனக்கு தெரியும், நீங்க தான் என் முன்னாடி போறீங்க. அவ்வளவு நெருக்கத்தின் நடுவிலும் யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார். இது கேட்கிறோம், அறிய மாட்டேங்கிறோம். பேசுறது யார்? கேட்கிறது யாருடைய சத்தம்? நேர்வழியாய் நடத்தினார். அதன் பிறகு இந்த வேலைக்காரர் லாபான் வீட்டில் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 24:56
அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், இங்கிருந்து போகிறதுக்கும் வாசல் திறக்கப்படணும், அங்கிருந்து வரதுக்கும் வாசல் திறக்கப்படணும். அப்போதான் அந்த காரியம் பூரணமாகும். சில காரியம் நமக்கு ஒரு சைடுலாம் ஓகே ஆயிட்டு இன்னொரு சைடு ஃபிளாப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த சைடு திறக்க மாட்டேங்குது. அந்த சைடுலாம் ஓகே, எல்லாம் ஓகே பண்ணிட்டோம், கடைசியில் இப்படி ஆயிட்டு ஒரு சைடு ஓப்பன் ஆயிட்டு இன்னொரு சைடு ஓப்பன் ஆகணும். ஆண்டவர் என்ன சொல்ற? அவனுக்கு முன்பாக வாசல்கள், 2 டோருமே திறந்து வைக்க. ஒரு டோர் திறந்து வச்சா எலியேசர் மட்டும் போலாம், 2 டோரும் திறந்து வச்சாதான் ரெபேக்காளை கூட்டிட்டு போக முடியும். நீங்க தடுக்காதீங்க அப்படி சொல்லும் போது உடனே அவங்க பெண்ணை கூப்பிட்டு அவள் வாய்ப்பிறப்பை கேட்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு 10 நாள் கூட, இந்த 10 நாள் 15 நாள் போட்டு எத்தனை தடையாயிருக்கு தெரியுமா? 10 நாள் 15 நாள் 25 நாள் 30 நாள் கர்த்தருடைய வருகை மட்டும். அது அப்படியே ஏன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார்ல. வாய்க்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிலே, நம்மளால டிலே ஆகக்கூடாது. சரி, பெண் வாய்ப்பிறப்பை கேட்போம் அப்படி சொல்லும் போது ரெபேக்காளை அழைத்து கேட்கிறாங்க, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டபோது அவள் போகிறேன் அப்படிங்கிறாள். அப்பொழுது ரெபேக்காளும் 61 அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் போது இப்படிதான் இருக்கும். அது ஏமாற்றத்துல முடியாது, அது தோல்வியில முடியாது, அது வெறுமையாய் முடியாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. காரியம் கர்த்தரால் வரும். கர்த்தர் முன்னாடி போவார். இதுவரை திறக்கப்படாத வாசல்கள் கர்த்தர் திறக்க விரும்புகிறார். உங்கள் கூடாரங்களிலே மணவாட்டின் சத்தம் கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. உங்க விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உங்களுக்கு முன்பாக போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வாசல்கள் திறக்கப்படும். காரியம் கர்த்தரால் வரும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.